அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன் பிரீமியத்தை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டோட லெவல்ஸை பார்க்குறோம். நான் வந்துட்டு போஸ்ட் மார்க்கெட் தவிர்த்துட்டு நாளை தகவல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நேற்றைய தினம் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த நாளைய அளவீடுகளை வந்து நம்ம நாளை காலையில் பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு இந்த அளவுக்கு மூமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம என்னென்ன காரணிகளை பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நம்ம குறிப்புகள் வரையலாம். முதல் விஷயம், நமக்கு வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அனலைசிங் நம்மளுக்கு தெரியணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு குறிப்பு கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏற்றத்திற்கு தான் வாய்ப்பு. கேப் அப்பும் கூட கிடைக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நான் நினச்ச மாதிரி இடத்துல ஒரு சின்ன க்ளோசிங் இல்லை. அதனால் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையை நேற்று கொடுத்துருந்தோம். ரெண்டாவது விஷயம், இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியில் பார்த்திங்கன்னா கால் சைடு நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாகவும், இம்ப்ளைடு வாலட்டி அதிகமாகவும், புட் சைடு வந்துட்டு குறைவாகவும் இருந்துச்சு. இது ஒன்று. மூன்றாவது விஷயம், நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸையும் ஹையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணினோம். அந்த எலிஜிபிள் திங் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஹையை பிரேக் பண்ணக்கூடிய எலிஜிபிள் திங் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நேற்று வந்துட்டு முக்கியமாக இதை பற்றி பேசியிருந்தோம். நேற்று வீக்லி க்ளோசிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஸ்பாட் எடுக்கல. வீக்லி க்ளோசிங் படி நம்மளுக்கு 23,800 கால் புட்டு தான் நம்மளுக்கு வீக்லி க்ளோசிங். அதாவது வீக்லி க்ளோசிங்னா வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங், ஃபியூச்சரை நம்ம சொல்கிறோம். நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்டை நீங்கள் வந்து ஃபியூச்சர் பார்க்க முடியும். ஆனால் வீக்லி கான்ட்ராக்ட்டுக்குன்ட்டு ஒரு ஃபியூச்சர் கிடையாது. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சரை வச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், அது எப்படி அப்படின்னா, இங்கே ஸ்பாட் பேஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த வீக்லி ஃபியூச்சர் பண்ணுறதுனால இந்த வீக்லி ஃபியூச்சர்ஸோட க்ளோசிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எந்த கால் ஸ்ட்ரைக்குக்கும் எந்த புட் ஸ்ட்ரைக்கும், அதாவது சேம் ஸ்ட்ரைக்காக இருக்கணும், இதோட டிஃப்ரென்ஸ் வித்தியாசம். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த வித்தியாசம் தான் நமக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் பார்க்க போனால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 17 புள்ளிகள். அப்போது இந்த 17 புள்ளிகள் தான் குறைவாக இருக்குது. அப்போ வந்து இதில் யார் விலை அதிகமாக இருக்குன்னா புட் ஆப்ஷன் அதிகம். அப்போ 23,787 3 ஏன்னா 17 புள்ளிகள் அல்லவா. அப்போது இதற்கு நம்ம வந்துட்டு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டு சொல்லுவோம். நம்மளுக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்னா கரெக்டாக ஸ்ட்ரைக் 23,800 முடியல. அப்போ இந்த 23,800 கால் புட் சேர்ந்திருந்தால் எங்கே இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு தான் நம்மளுக்கு கணக்கீடு வருது. அதற்கு தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா 109 ரூபாய் ப்ளஸ் 127 ரூபாய், 110 வச்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். அப்போ 110 ரூபாய் ப்ளஸ் 127. அப்போ இதற்கு ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 17 புள்ளிகள் டிவைட் 2 போட்டால் நம்மளுக்கு 8.5. அப்போ என்ன அர்த்தம், இதிலிருந்து 8 புள்ளினா அப்போ 118 ரூபாய் அப்படிங்கிறது இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு தெரியுது. இது ஒன்று. இப்போ பாருங்கள், 23,800 ஸ்ட்ரைக்கோட புட்டோட ஹை நம்மளுக்கு 140 ரூபா, காலுடைய லோ 90 ரூபாய். அப்போ இதற்கு உண்டான டிஃப்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு, 50 ரூபாய். இதில் யாரோட விலை அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் புட்டோட விலை. அப்போ என்ன அர்த்தம், 23,800 மைனஸ் 50. அப்போ என்ன அர்த்தம், 23,750 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,750 காலுடைய லோ, 23,750 புட்டோட ஹை நமக்கு நியரில் இருக்கணும். அதாவது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கலாம், பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு 750 இந்த 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டை காட்டி அங்கேயும் அவங்க 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டை அவங்க வந்து மேட்ச் பண்ணணும். அதுதான் லாஜிக். இப்போ 23,750க்கு போகிறோம். இங்கே பாருங்கள், புட்டோட ஹை 116, காலுடைய லோ 115. அப்போது நமக்கு இந்த நேர் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும், நேற்றைய மீட்டிங் பாயிண்ட் 118 இருந்தது,
118ங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம்? 23,800 கால் புட்டோட ப்ரைஸை வச்சுட்டு 118, ஏன்னா 109, 127 அந்த பேஸ் பண்ணி 118 எடுத்தோம். அந்த 118க்கு கீழே இருந்திருக்காங்க. மிக முக்கிய குறிப்பு நம்ம கொடுத்துருந்தோம், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்போவுமே வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்? ஆக்டிவ் மோடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட் இந்த 23,750 லோ வச்சுட்டாங்க. அப்போது இந்த லோவை பிரேக் பண்ணுனா என்ன, பண்ணாட்டி என்ன அப்படிங்கிறது லாஜிக். அப்போ இதில் யார் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் மார்க்கெட்டை தக்க வைக்க முடியும். அப்போது இந்த 750 அப்படிங்கிறத இடத்த நம்ம வந்து ரெண்டு விதமாக எடுக்கலாம். 23,750 நீங்கள் பேஸ் பண்ணி 23,700 காலுக்கும் 23,800 புட்டுக்கும் எடுக்கலாம். அல்லது நான் ரொம்ப வைடாக எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் வேல்யூ, ஏன்னா நம்ம ரொம்ப வைடாக எடுக்கும்போது டைம் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால. அப்போ 23,500 காலுக்கும் 24,000 புட் ஆப்ஷனுக்கும் நம்ம எடுத்தால் இந்த 23,750 நம்மளுக்கு வந்துடும் பேஸ்டு. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ 23,750 நம்ம பிரேக் பண்ணாட்டி தான் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆகணும், ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மேலே கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸோட இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கிறனால நமக்கு வந்து செல்லர் வந்து எங்கே அலறாங்க அப்படின்னு தெரியணும். ஏன்னா அலறல் சத்தம் கேட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஆப்ஷன் செயினில் நம்ம வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைய காலையில் இருந்தே உங்களுக்கு 24,000 கால்லையும் 24,200 கால்லையும் நம்மளுக்கு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகவே இல்லை, ரொம்ப ஹெவியாக இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறாங்கனாலே அது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நம்ம டப்புன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 23,700 கால் ஆப்ஷன், 23,700 கால் ஆப்ஷனுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 144. 23,800 புட் ஆப்ஷனுடைய ஹை பார்த்தா 140. அப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹைக்கு மேலே, அதாவது 23,800 புட் ஆப்ஷனுடைய ஹை என்ன இருக்கிறாங்களோ அதற்கு மேலே 23,700 கால் ஆப்ஷன் இருக்கும் வரை மார்க்கெட் வந்து லோவை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பிடிச்சிக்கிறோம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம என்ன சொன்னோம், 23,500 கால்க்கும் 24,000 புட்டுக்கு நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள், 23,500 கால், இந்த டேட்டாவில் ரெண்டு விஷயத்தையும் நம்ம உள்ளடக்கிறோம். இங்கே பாருங்கள், இதோட லோ 285 ரூபா. அப்போ 23,500 காலுடைய நம்மளுக்கு லோ அப்படிங்கிறது வந்துட்டு 285 அப்படிங்கிற இடம். இது என்ன பண்ணிக்கிறோன்னா, இந்த 23,500 கால் இந்த 285, ஆனால் இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம பார்க்கணும். இன்ட்ரென்சிக் வேல்யூனா மார்க்கெட்டில் இருந்தது வந்துட்டு 250 ரூபா, ஏன்னா 750 தானே நம்மளுக்கு லோ. அப்போ இந்த இடத்துல என்ன இருந்திருக்காங்க, 250 ப்ளஸ் 285னா 35 ரூபாய் இருந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 35 ரூபா நம்மளுக்கு என்னவா இருந்திருக்கு, டைம் வேல்யூவாக இருந்திருக்கு. அந்த 35 ரூபாய் தான் இந்த புட் ஆப்ஷனுடைய ஹையாக உள்ளது. ஒரு பாயிண்ட் அவுட். அப்போது மார்க்கெட் வந்துட்டு 23,500 ப்ளஸ் 285னா 23,785க்கு மேலே நமக்கு வீக்லி ஃபியூச்சர் ப்ளஸ் ஸ்பாட் இந்த ரெண்டுமே இருந்தால் மார்க்கெட் வந்து 23,750க்கு கீழே வரக்கணும்னா வாய்ப்பு அந்த இடத்துல தடைப்படும். அப்போ மார்க்கெட் அதற்கு மேலே தான் இருக்கிறதுக்கு முற்படுவாங்க. ஏன்னா இவங்களுடைய லோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் 23,500 காலோடைய பேஸ்டு. இப்போது இந்த 285 நம்ம எழுதிடலாம், 23,500 285 ரூபாய் அப்படிங்கிறது லோ. இங்கே பாருங்கள், 24,000 புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கணும். 24,000 புட் ஆப்ஷனுடைய ஹையே நம்மளுக்கு என்னென்னா 276 ரூபாய்.
அப்போ என்னாச்சு, இவங்களுடைய ரேட்டுக்கு மேலே தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், மார்க்கெட் 23,786க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு தவற விடுறாங்க. அதாவது லோவை பிரேக் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நான் அப்படி சொல்கிறேன். அப்போ லோவுக்கு மேலே தான் இருப்பாங்கன்னா அப்போ ரேஞ்ச் எங்கே கிடைக்கும், நம்மளுக்கு எக்ஸ்பேன்ஷன் மேலே தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நமக்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கும் மேலேயும் இருந்தால் நமக்கு மார்க்கெட்டில் கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பயந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் ஏற்படுது. அப்போ இந்த பாயிண்ட் அவுட்டை நம்ம வந்துட்டு மார்க்கெட் நேற்று முடிவுற்ற ஸ்ட்ரைக்குக்கு நம்ம முதலே பார்த்துருக்குறோம். பாருங்கள் 23,800. இந்த 23,800 காலுடைய எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இந்த எஸ்டர்டே ஹையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரே வழி, நம்ம ஆப்ஷன் செயினில் போயிட்டு 23,800 கால் இந்த 389 ரூபா இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படி 23,800 கால் நேற்றை ஹை வந்து 159 ரூபா. அப்போது 23,800 ப்ளஸ் 159 அப்படின்னு எடுத்துட்டா 23,959 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும். இந்த ஒரு பாயிண்ட் அவுட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்றைய லோ அப்படின்னு எடுத்துட்டா இது வந்துட்டு 44 ரூபாய். அப்போ இதையும் எழுதிக்கலாம். 23,800 காலுடைய நேற்றைய லோ 44, ஏன்னா இது டிமாண்ட் ஜோன். அப்போ 23,844 அப்படிங்கிற இடத்துக்கு மேலே, அதாவது நேற்றைய லோ பேசிஸில் 23,844ங்கிற பேசிஸும் நேற்றைய ஹை அப்படிங்கிற பேசிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 23,959ன்னு எடுத்துட்டோம். அப்போ 844க்கு மேலே இருக்கிற வர மார்க்கெட்டில் என்ன ஆகாது, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே போகிறக்குண்டான வாய்ப்பு. ஏன்னா இவங்க ஏன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மட்டும் தானே சொல்கிறோம். நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்னைக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ இவங்க 44 ரூபா லோ அப்படிங்கிறது நேற்றைய லோ, அதற்கு முந்தைய லோ, அதுக்கு முந்தைய. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 44க்கு மேலே, அப்போ 23,844க்கு மேலே ஸ்பாட்டும் சரி வீக்லி ஃபியூச்சரும் சரி, இந்த இரண்டும் இருந்துட்டாலே இது இவங்களுக்கு உண்டான இடத்த முதல் தக்க வைக்கிறார்கள். இந்த இடத்த நம்ம முதலே நேற்றைய தினமே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். 23,844 அப்படிங்கிற இடத்தை நம்ம பார்த்துள்ளோம். அதுக்கப்புறம் 23,800 கால் ஆப்ஷன் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிற வர நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் 23,800 தன்னகத்து, அதாவது மோனோபோலி ஆகிடுறாங்க, என்னோடதுன்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அப்போது இந்த இடத்திற்கு மேலே தன்னுடைய ஹை 159 அப்படிங்கிற, அப்போ 160ங்கிற பேசிஸை தாண்டியாச்சுனாலே மார்க்கெட் வந்துட்டு இம்பேக்ட் யாருக்கு அப்படிங்கிறது வந்துடும். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்துட்டு இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23,960 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இவங்க நின்று இருந்தாங்க. மார்க்கெட்டை திருப்பி கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் நடைபெற்று இருந்தால் இந்த 23,960 தான் லாஸ்ட் சான்ஸ் மார்க்கெட்டை வந்துட்டு டவுன் பண்ணி கொண்டு வரக்குண்டான வாய்ப்பு. ப்ராபபிலிட்டினா 23,960க்கு கீழே இருக்கிற வர மட்டும்தான் மேலே போகிறக்குண்டான வாய்ப்பை தடைப்படும். இது ஏன்னா 23,800 காலுடைய பேசிஸ் நம்ம எடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 முறை ரிஜெக்ஷன் நடைபெற்றிருக்கும் போது யாரெல்லாம் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு தெரியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 82 ரூபாயிலிருந்து 96 ரூபாய்க்குள்ள 2 முறை ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும், அதாவது 23,950 கால் புட் இந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணாங்க. 82லேருந்து 96க்குள்ளே பண்ணாங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த ட்ராப் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு ஆப்ரேட்டிங் நடந்தது. மார்க்கெட் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் டவுனே ஆகலை, புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை மட்டும் ஹைக் பண்ணாங்க.
கிட்டத்தட்ட 24,000 புட்டே 90 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 130 ரூபா டு 140 ரூபா போனாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள். ஆனால் கால் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு 56 டு 60லேயே நிப்பாட்டிட்டாங்க. 4 ரூபா தான் அங்கே ஒரு சேஞ்ச் இருந்தது. அப்போ அந்த இடமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வித்தியாசம் தான். அப்போ கால் ஆப்ஷன் இறங்குனா புட் ஆப்ஷன் ஏறணும், இல்லை புட் ஆப்ஷன் ஏறுனா கால் ஆப்ஷன் இறங்குங்கிற லாஜிக் இருக்குது. ஆனால் அந்த லாஜிக்கோட இந்த விஷயம் என்னாச்சு, இன்னைக்கு கால் ஆப்ஷன் இறங்கவே இல்லை, ஆனால் புட் ஆப்ஷன் மட்டும் ஏறி இருக்கு. அப்போ இங்கே ஒரு ஆப்ரேட்டிங் நடந்திருக்கு. அந்த ஆப்ரேட்டிங்க்கு அப்புறம் மார்க்கெட்டில் 24,000 கால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை குறிக்கிறாங்க. ஒவ்வொன்றாவே நம்ம பார்ப்போம். 23,800 கால் நம்ம என்ன பார்த்துட்டோம், இன்னைக்கு லோ 90 அப்படின்னு எடுத்ததுனால 23,890. அப்போது இதற்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் 23,800க்கு கீழே போகிறக்குண்டான வாய்ப்பை தவற விட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம 23,800 புட்டோட ஹையும் நம்ம கிராஸ் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது 850 வந்துட்டு 70 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு 850னா 23,920. அடுத்தது 23,900 கால் பார்த்தீங்கன்னா 52 ரூபா. அப்போது 23,950. அடுத்தது 23,950 கால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 ரூபா. அப்போ 23,983. இந்த இடம் மட்டும்தான் மார்க்கெட் ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆச்சு, அதாவது மார்க்கெட் 2 பக்கம் ரிஜெக்ஷன் ஆச்சு. அடுத்து 24,000 காலோட லோ பார்த்தீங்கன்னா நமக்கு 25 ரூபாய். அப்போ 24,025. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 25 ரூபா லோ 30 ரூபானா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே வர்த்தகம் ஆகிட்டு இருக்கும்போது இவங்களோட எலிஜிபிள் திங்ஸ் என்னென்னா 25 ரூபாயும் லோவும் விட்டு கொடுக்கல, அவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 31 விட்டு கொடுக்கல. இவங்க ப்ரீமியம் எங்கே ஒர்க் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னா நமக்கு 55 ரூபாயிலிருந்து 65 ரூபாய்க்குள்ளேயே இருந்தாங்க அந்த டயத்தில். புட் ஆப்ஷனுடைய லோ பார்த்தீங்கன்னா 83 ரூபாயிலிருந்து 130 ரூபா மட்டும் போயிட்டு திருப்பியும் வந்துட்டு இந்த 130 கூட போகல, 120 டு 140 அந்த ஜோனில். இவங்க 2 பேரும் எக்ஸாக்டாக இவங்க ஹை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 24,000 கால் 80 ரூபாயை ஹை வச்சுட்டு திருப்பி 50 ரூபா மட்டும் ரிஜெக்ஷன் ஆகிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சடன் மூமெண்ட்டாக இந்த 80 கிராஸ் அவுட் பண்ணினதுமே மார்க்கெட் வந்துட்டு இம்பேக்டட் ரேலி அப்படிங்கிறது வந்துடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கிய புள்ளியாக இருந்தது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக போனாங்க. இந்த கிராஜுவலாக மேலே போனதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம அட்தமணியோட மீட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் குறைவு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,100 கால் புட்டும் 24,150 கால் புட்டும் கடைசியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாயிலிருந்து 30 டு 20 ரூபா மட்டும் இந்த இடத்துல இறங்கிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த 20 ரூபாய் மட்டும் 1 மணிக்கே வந்துட்டாங்க. 1 மணிக்கு அந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் மெதுவாக அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் மூவ் கிடச்சிது. அது ஸ்லோவாக மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணாங்க. இந்த 24,200 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் இருந்தே, அதாவது மார்க்கெட் 23,900 கிட்ட இருக்கும்போதே இவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹியூஜ், ரொம்ப ரொம்ப ஹியூஜாக இருந்தது. அதாவது 24,000 காலுலேயும் அதே மாதிரி 24,200லையும் மிக அதிகமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த இடம் தான் 24,200 காலையிலிருந்தே இருந்துச்சு. அதனால மார்க்கெட் ஸ்லோ டவுனாக இந்த இம்பேக்டட்னா அந்த நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் 80 நடந்தது. அந்த 80 வந்து விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் இம்பேக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த 80லேருந்து விட்டு கொடுத்துட்டாங்க. இது மீட்டிங் பாயிண்ட் அண்ட் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்போ நீங்கள் டேட்டாஸை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 23,500 காலிலிருந்தே நீங்கள் எடுத்துட்டாலே உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். 23,500 285 23,785. அடுத்த டேட்டா வரிசையாக எழுதிடலாம். நான் 550 எல்லாம் 600 எழுதிக்கிறேன். நீங்கள் 550 நீங்களே எழுதி பார்த்துக்கோங்க. வேண்டாம், அதையும் நம்ம செஞ்சிடலாம். 23,550 கால் 246. அப்போது 23 நம்மளுக்கு வந்துட்டு 23,550னா 200 கூட்டினா 750.
அடுத்தது 46, அப்போ 796, அடுத்தது 600, அப்போ 23,809. நான் 650 போடல, 700 போட்டுக்கிறேன். 50 ரூபான்னு சின்ன வித்தியாசம் தான் உங்களுக்கு இருக்கும். 144 ரூபா. அப்போ 23,844. நம்மளுக்கு 750 தானே லோ, மார்க்கெட்டோட லோ. அப்போ அந்த 750 ஸ்பாட்டும் சரி வீக்லி ஃபியூச்சரும் சரி அந்த 750 வச்சுட்டாங்க. அப்போ 23,750 ப்ளஸ் 155 அப்படின்னா 23,865 அப்படிங்கிற இடம் மிக முக்கிய புள்ளியாக மாறிடுச்சு. அப்போ 23,865க்கு மேலே ஸ்பாட்டும் வீக்லி ஃபியூச்சரும் இருந்துட்டாலே மார்க்கெட் எப்படி லோவை பிரேக் பண்ண முடியும்? அப்போ லோவை பிரேக் பண்ண முடியாதுங்கும் போது தான் நம்மளுக்கு ஹையை வந்து பிரேக் பண்ணக்கூடிய கட்டாயம் இங்கே ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கும்போது கால் செல்லரோட பேனிக் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அப்போ 24,000 தான் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நேற்று வரை நம்மளுக்கு அதிகமாக இருந்தது. அப்போ 24,000 கால் 31 ரூபானா இவங்க 31 ரூபாய்க்கு கீழே வராத வர, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 25க்கு கீழே வராத வரையும் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வராத வரையும் மார்க்கெட்டை என்ன பண்ணி ஆகணும்? 24,031ங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தே தான் ஆகணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 24,031 அப்படிங்கிற, ஏன்னா இவங்க காலையில் இப்போ மார்க்கெட் வந்துட்டு லோ பதிவு பண்ண வந்த லோ தான் தவிர அதுக்கப்புறம் இவங்க லோங்கிற இடத்துக்கே வர கிடையாது, ப்ரீவியஸ் க்ளோஸும் பிரேக்கே பண்ண கிடையாது. அப்போ இந்த ரெண்டு இடம் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்? இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிற வர இது ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது நம்ம தொடர் ஆய்வு மூலியமாக தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்போ இதோட கால்குலேஷன் என்னென்னா, நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்டில் இன்ட்ரென்சிக் வேல்யூனா இப்போ 24,000 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கா. அப்போ மார்க்கெட்டு 24,031க்கு மேலே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தின் பேரில் மார்க்கெட் வந்துட்டு இங்கே வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? அப்போ இதோட செல்லர்ஸ் எல்லாமே பேனிக் ஆகி அதோட அலறல் தான் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போனது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு மூமெண்ட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்ததுனால ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்டிவ் மோடில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்ம வந்துட்டு ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். அதில் வால்டைல் மார்க்கெட், சைட்வே மார்க்கெட், ஒன் சைடு மார்க்கெட் சொல்லுவோம். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது அதிகமாக வாலட்டைலும் இருக்கலாம் அண்டு ஒன் சைடும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது சைடுவே அதிகமாக இருக்கலாம் அண்ட் ஒன் சைடு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை நீங்கள் பிரித்து பார்த்துருந்தாலே நம்மளுக்கு சந்தையோட பயணத்தை நம்ம பார்க்க முடியும். இங்கே வந்து இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு உங்களை ட்ரேடர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பார்க்காம உங்களுடைய சந்தையோட எப்படி ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவை தவிர உங்களை வியாபாரத்தை தூண்டக்கூடிய பதிவு கிடையாது. ஏனென்றால் நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியத்தின் பேஸில் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத 5 வருடங்களாக நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். அதனால் இதனுடைய அடிப்படை நம்ம வந்துட்டு இந்த கான்செப்டை வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அந்த கணக்கு மேக்ஸ்னால் நம்மளுக்கு ப்ரூஃப், அந்த ப்ரூஃபை காட்டிட்டு வரோம் அப்படிங்கிறதை இதன் மூலியம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்ம நாளை தினத்திற்குண்டான லெவல்ஸை நாளை காலையில் நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா இதுவே ஒரு 23 நிமிடம் வந்துவிட்டது. இத்தனை நேரம் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.